தேவன் ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதை ரெண்டாம் விசை பார்த்து என்ன செய்ய மாட்டார்? திருத்த மாட்டார். பிள்ளையாம் என்ன பண்ணான்? ஒரு விஷயம் சொன்ன காரியத்தை ரெண்டாம் விஷயம் திருத்துறதுக்கு என்னென்ன தாஜா பண்ணான், என்னென்னலாம் பண்ணான். ஆண்டவர்கிட்ட போய் ஹம்பிளாக நடந்துக்கிட்டான். நான் போகலாமா ஆண்டவர்? எப்படியாவது ஆண்டோட மனசை மாற்றுறதுக்கு என்னென்ன பிளான்லாம் பண்ணான். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இதான் சொல்கிறேன், ரெவலேஷன் ஒரு முறை வந்ததுன்னா அந்த ஒரு இதில் நீங்கள் சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிடுங்க. நம்மளை குறித்து தான் பேசியிருக்கார் கர்த்தர். எதுக்கு இத்தனை பேரை விட்டுட்டு நம்மளை குறித்து பேசுகிறாரு? அன்றைக்கி எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஏன் அந்த ராஜாலாம் விட்டுட்டு இந்த ராஜாட்ட பேசினார்? ஏன்னா இந்த ராஜாட்ட கொஞ்சம் இறக்கம் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு இறக்கம் உண்டு. ஆமாம். அப்போ அந்த ராஜாவுக்கு குறித்து கர்த்தருக்கு ஒரு இது இருக்குது. சரி, இவனை நம்ம சொல்லி திருத்துவோம். எஸ், இந்த பூமியில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுல உங்களுக்கு கொஞ்சம் பங்காது இருக்கணும். கொஞ்சம் பங்காது இருக்கணும். சபையில் இருந்துக்கிட்டு சும்மா அப்படியே எதுவுமே நடக்காத போல் இருக்கக்கூடாது. பாருங்கள், தேவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாம் விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு விஷயம் சொன்னால் அந்த ஒரு விஷய காரியத்தை சரி பண்ணிடுங்க.